உலகெங்கும் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஆப் சீரிஸ் தான் பார்க்க போறோம். இந்த ஆப் சீரிஸ்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 7 ஆண்ட்ராய்டு ஆப்ஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்க. சரி, வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நம்ம யூடியூப்ல போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து போக மாட்டேங்குது. நானே கண்கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லி நான் வந்து கேட்டேன். அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக வீடியோ போய்ட்டு யூடியூப்ல போய்ட்டு சர்ச் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம பண்ணுற வீடியோஸுக்கான ஒரு அங்கீகாரம் இருந்தால் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வந்து மேலும் மேலும் நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். புது வீடியோஸ் வந்து பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் வந்து நம்ம வந்து ஈடுபடுவோம். ஸோ அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டைரெக்டாக யூடியூப்ல போய்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அந்த ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்ஸ்க்கான லிங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ டு மீ. இந்த அப்ளிகேஷன் மூலமா பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து வீடியோ எடிட் பண்ணுற விஷயமாகட்டும், இல்லை ஜிஃபா கன்வெர்ட் பண்ணுற விஷயமாகட்டும், பிக்சர்ஸ், மியூசிக் போன்ற எடிட்டிங் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரே அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வீடியோ நான் வந்து ஓப்பன் பண்ண உடனே இதில் எடிட் மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நான் எடிட் மட்டும் நான் வந்து கிளிக் பண்ணிட்டு சாம்பிளுக்கு ஒரு வீடியோ மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நான் வந்து இங்கே கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ கட் பண்ணுறது, ட்ரிம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜிஃபா கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் இதுக்குள்ளேயே ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எடிட்டிங் தேவையான எல்லா விதமான விஷயம், அத்தியாவசியமான விஷயங்களும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் இன் ஒன் ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லணும். ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் என்ற இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் மூலமா பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் விதவிதமான டெம்ப்ளேட்ஸ் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ்புக் போஸ்ட் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிக்கான டெம்ப்ளேட் ஆகட்டும், இது மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா விதமான சோஷியல் மீடியாவுக்கு தேவையான எல்லா விதமான டெம்ப்ளேட்ஸும் நீங்கள் இங்கேருந்து டைரெக்டாக நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஃபேஸ்புக் கவராக இருக்கட்டும், அது கூட நீங்கள் வந்து இங்கே டைரெக்டாக நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, அதுக்கு மேலே நீங்கள் வந்து டேப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க மாதிரி இது மாதிரி டிசைனிங் வந்து பார்த்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எதாவது வேணும்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பிளஸ் சிம்பிள் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்து புதுசாக ஒரு டிசைனிங் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பிளஸ் சிம்பிள் நான் வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு கீழே வந்து பாருங்க, உங்களுக்கு பிக்சல் சைஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி இன்பில்ட்டாக உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுற டிக் மார்க் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து இமேஜ் செலக்ட் பண்ணுற விஷயமாகட்டும், டெக்ஸ்ட், கிராஃபிக்ஸ் சம்மந்தப்பட்டது, இது மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் அந்த உள்ள கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்னா கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஈஸியாக நீங்கள் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னால் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம மூன்றாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ரைட் எஸ்எம்எஸ் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாய்ஸை பேஸ் பண்ணி நிறைய டெக்ஸ்ட் வந்து எடிட் பண்ணுவோம். இது மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து பண்ணிட்டு இருப்போம் இல்லையா. பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லிமிட்டடான ஒரு ஆப்ஷன்ஸ் அது உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, இவ்வளோ கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த எஸ்எம்எஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட்டை வாய்ஸ் மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடிட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு டிஃப்ரெண்டான லாங்குவேஜஸ்ல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எந்த லாங்குவேஜ் வேணுமோ அது டைரெக்டாக நீங்கள் இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ரெகக்னிஷன் லாங்குவேஜ் கொடுத்துருக்கு. இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. பட் டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தான் கொடுத்துருப்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ தமிழ் லாங்குவேஜ் இப்போ நான் செலக்ட் பண்ணதுக்கு பிறகு ஓகே பட்டன் நான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஜஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மைக் சிம்பிள் நான் வந்து டேப் பண்ணிக்கிறேன் பாருங்க. டேப் பண்ணிட்டு பேச போறேன். உலகெங்கும் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் வணக்கம். ஸோ பார்த்தீங்களா, இது மாதிரி வந்து பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாய்ஸ் கிளாரிட்டி நீங்கள் வந்து பக்காவாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எடிட்டிங்லேயே எந்த ஒரு விஷயம் தப்பாக இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவோ இல்லை மெசேஜோ இல்லை மெயிலுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சென்ட் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம நான்காவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஆப் ஷேர் என்ற இந்த அப்ளிகேஷன். ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்ஸ்அப் இது மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அப்ளிகேஷனை நம்ம என்ன பண்ண முடியாது, ஷேர் ஆனதை பண்ண முடியாது. பட் இந்த அப்ளிகேஷன் மட்டும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஏபிகே ஃபைல் மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஷேர் ஆனதை பண்ணிக்க முடியும். அவங்க டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்னா அதை கிளிக் பண்ணிட்டு அவங்க மொபைலில் இன்ஸ்டாலும் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இந்த அப்ளிகேஷன் நான் வந்து டேப் பண்ணிக்கிறேன். டேப் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு உங்கள் மொபைலில் இருக்க எல்லா அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஓப்பன் ஆகிடும். அதில் ஜஸ்ட் எந்த அப்ளிகேஷன் வேணுமோ அந்த அப்ளிகேஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, சென்ட் அண்ட் ஷேர் இருக்கு இல்லையா, அது வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சின்ன மெமரியாக இருக்கிறது நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன்.
ஸோ இங்கே PAGF இருக்கு இல்லையா, இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஷேர் ஆனது பண்ண போகிறேன். சென்ட் ஷேர் அப்படின்னு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். கீழே இருக்க பாருங்க அடியில் வாட்ஸ்அப். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எது வேணுமோ அது வந்து நீங்கள் வந்து டேப் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் என்னுடைய நண்பருக்கு ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன், சென்ட் ஆனது பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு APK ஃபைலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் பற்றி நிறைய பேருக்கும் தெரியாது, நிறைய பேர் இது மாதிரி ஷேரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து PADF என்ற இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் மூலமா பார்த்தீங்கன்னா நீங்க பிளே ஸ்டோர்ல பார்த்தீங்கன்னா நிறைய பெய்டு ஆப்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பெய்டு ஆப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயா கன்வெர்ட் பண்றாங்களோ அது டைரக்டா நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த அப்ளிகேஷன் நீங்க வந்து டேப் பண்ணா போதும், நீங்க வந்து பாருங்க PAGF 620 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அப்பப்போ அப்கிரேட் ஆனது உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். இப்போ 620 ஆனது வந்திருக்கு. இப்போ லேட்டஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த மாதிரியான அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ பண்ணிருக்காங்க அப்படின்றத ஜஸ்ட் அந்த லேட்டஸ்ட் அப்படின்னு மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கீழே நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்க அப்ளிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து இங்க வந்து டிஸ்பிளே ஆனதாகும். ஸோ இங்க வந்து பாருங்க $1 $3 மதிப்பு இருக்க அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து லேட்டஸ்டா ஃப்ரீ பண்ணிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்க வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்ளிகேஷன், மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம வந்து ஒரு கேமிங்கான அப்ளிகேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஜம்ப் டிரைவ் என்ற இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனுக்குள்ள கொடுத்துருக்க கிராஃபிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இது வந்து டேப் பண்ணிக்கங்க. டேப் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளே பட்டன் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து டேப் பண்ணிக்கங்க. ஸோ டேப் பண்ணதுக்கு பிறகு கேம்குள்ள இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இதை வந்து அப்படி ஸ்வைப் பண்ணி இழுத்து விட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூவ் ஆகும். இந்த அப்ஸ்டாக்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அது கடந்து போகணும், அதுதான் பார்த்தீங்கன்னா கேமோட லெவல்ஸ். ஒருவேளை இந்த அப்ஸ்டாக்கிள்ஸ் மேலே மோதிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேம் ஆனது முடிஞ்சிடும். ஸோ அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி இந்த அப்ஸ்டாக்கிள்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கடந்து போகணும். ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம். கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ டைம் பாஸ் பண்ணணும்னா இந்த கேமிங் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த கேம் ஆனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம இறுதியாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கவர் என்ற இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு அப்ளிகேஷன் அப்படி சொல்லணும். ஜஸ்ட் இது வந்து டேப் பண்ணிடுங்க. டேப் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த டிஸ்கவர் என்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து டேப் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் உள்ள வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நமக்கு தேவையில்லை, டிஸ்கவர் மட்டும் நீங்கள் வந்து டேப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிஸ்கவர் டேப் பண்ண பிறகு இப்போ உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுது டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட் மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்வைப் பண்ணி எக்கச்சமான டெம்ப்ளேட், பிடித்தமான டெம்ப்ளேட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா லாக்கிங் போஸ்ட்டில் இருக்கு இல்லையா, லாக்கிங் போஸ்ட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆப்ஷன்ஸ் வேணுமோ அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி டெம்ப்ளேட்ஸும் நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃப்ளவர் அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா, ஸோ இதுக்கான டெம்ப்ளேட்டும் இங்கே வந்து ஓப்பன் ஆகிடுது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மூவ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா செட் ஆனது பண்ணிக்க முடியும். ஸோ லுக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பக்காவாக இருக்கும். நீங்கள் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தா எல்லா ஆண்ட்ராய்ட் ஆப்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸில் உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நம்பர் கூட மறக்காம இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோக்கள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Are you listening? Damn.